இது என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த தண்ணி டேங்க்கில் இருக்கிற தண்ணியை நான் எல்லாத்தையும் வெளியே அப்புறப்படுத்திட்டு, அப்புறம் அந்த கீழே வந்து மண் அப்படியே கருப்பாக செடிமெண்ட் ஆகிருக்கும். அந்த மண்ணை முதல்ல அள்ளி எடுத்துகிட்டு, டிச்சில் இருக்கிற மண் மாதிரியே இருக்கும், அவ்வளோ அழுக்கு இருக்குது. அதையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சக் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாட்ஜ் ரிமூவல்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் க்ளீனிங். அந்த ப்ரெஷர் க்ளீனிங்கில் ஹை ப்ரெஷர் வாட்டர், நம்ம சர்றன்னு கார்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு இன்ச் ஆஃப் த டேங்க் நம்ம அந்த கார்னர்ஸு, செவுரு, கீழே இருக்கிற தரை, சீலிங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா உள்ளே நம்ம ஆளுங்க இறங்கி அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹெர்பல் ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த நம்ம பழைய காலத்துலலாம் வீட்டில் வந்து அவங்க இந்த சாம்பிராணி போடுவாங்க, புகை போடுவாங்க. இல்லைன்னா நம்ம இது இருக்குது இல்லைங்களா, நீம் ட்ரீ இருக்குல்ல, வேப்ப மரம், அதுலேருந்து அந்த இதை வந்து காஞ்சி போன இதை வந்து நம்ம பற்ற வச்சோம்னா அதுவும் வந்து ஒரு ஹெர்பல் ஃபியூம்ஸாக இருக்கும். அது நிறைய கிருமிகள், பாக்டீரியா, வைரஸு, மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையும் சாகடிச்சிருது. அண்ட் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது. அண்ட் ஈக்கோலாஜிக்கல் சேஃப் திஸ் திங், அதை யூஸ் பண்ணுறோம். பஃபிங் அண்ட் வால் கிளீனிங் பண்ணுறோம். இந்த ஒரு ரொட்டேட்டரி ஸ்க்ரப்பர் வச்சு அதை பஃப் அண்ட் பாலிஷ் பண்ணிடுறோம் உள்ளே இருக்கிற செவுத்தியெல்லாம். அப்புறம் அதில் வந்து ஸ்டெயின்ஸ் ரிமூவ் ஆயிரும், ஸ்லைம் ரிமூவ் ஆயிரும், ஸ்கேலிங்கும் ரிமூவ் ஆயிரும். ஃபுட் கிரேட் சானிடைசர்ஸ் வச்சு முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு 100% அதில் எந்த கெமிக்கலும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் வேக்யூம் கிளீனிங் ஆஃப்டர் சரி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேக்யூம்ஸ் வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி, அந்த லெஃப்ட் ஓவர் ஏதாவது வேஸ்ட் வாட்டர் இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை திரும்ப ரீஃபில் பண்ணிடுறோம். அந்த ஒரு 4 டைம் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் செக்னால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 4 தடவை செக் பண்ணுறோம். பார்த்து மெக்கானிக்கலாக தொட்டு பார்த்துட்டு, கெமிக்கல் மூலியமாகவும் மைக்ரோபியல் மூலியமாகவும், அந்த ஹெர்பல் இதெல்லாம் இந்த 4 விதமாகவும் நம்ம செக் பண்ணுறோம். கம்ப்ளீட் எல்லா ஏரியாவையும் ஒரு தடவை பார்த்துறோம். அந்த மேலே இருக்கிற மூடி, அந்த அவுட்லெட் சேனல்ஸு, பைப் லைன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது சுத்தமாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம், அதையும் பார்த்துட்றோம். அதுதான் ரீகண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த ஃபைனலாக அந்த டேங்க்குக்கு ஒரு ஃபுட் கிரேட் இப்பாக்சி பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிடுறோம். இதுதான் அந்த 10 லேயர்ஸ் ஆஃப் க்ளீனிங் அண்ட் என்ஷூரிங் தட் த டேங்க் வந்து ரொம்ப ஹாப்பியாக, சேஃபாக 100% சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லாத்தையும் பண்ணுறோம். ஸோ இந்த இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியலனா, இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக கூட வந்து கேட்டுக்கலாம்.